இப்போ பாயிண்டர் வேரியபிள்னா என்ன? A pointer variable stores the memory address of another variable instead of actual value. இப்போ int a int num அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இதில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. இல்லைனா இப்போ நம்ம int டேட்டா டைப் ஒரு ஸ்டார் போட்டு வேரியபிள் சொன்னால் இதில் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அட்ரஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது? ஆம்பர்சண்ட் ஆஃப் நம் போட்டோம்னா நம்முடைய அட்ரஸ் வந்து பிடிஆரில் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது வேல்யூ பிரிண்ட் ஆகும். அட்ரஸ் ஆஃப் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்முடைய அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். பிடிஆர் பிரிண்ட் பண்ணும்போது நான் பிடிஆரை பிரிண்ட் பண்ணும்போது இங்கே பர்சன்டேஜ் பி போட்டிருக்கேன், அதனால பாயிண்டர் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸ்டார் பிடிஆர் போட்டிங்கன்னா அந்த இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதுதான் டீரெஃபரன்சிங். ஓகே. ஸோ அதுதான் 2 வாட்டி பாயிண்டர், 2 வாட்டி வேல்யூ. நம்மும் ஸ்டார் பிடிஆரும் வேல்யூ பிரிண்ட் பண்ணும். பிடிஆரும் அட்ரஸ் ஆஃப் நம்மும் அட்ரஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ பாயிண்டர் இஸ் அ வேரியபிள். இப்போ நம்மன்றது இன்டிஜர் வேரியபிள். பாயிண்டர் இஸ் அ வேரியபிள் which can store the address of another variable. You can have integer pointer, character pointer, structure pointer, void pointer. எந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்புக்கு அது பாயிண்ட் பண்ணல அப்படின்னா you can have it as a void pointer. Okay, so this is what is pointer. Right. அப்போ இன்டர்வியூல எப்படி பதில் சொல்றது? A pointer is a variable that stores the memory address of another variable. Simple. எப்படி டிக்ளேர் பண்ணுவேன்? Declare by specifying the data type followed by a star. AND operator is used to obtain the address. Star operator is used to dereference a pointer to assess the value. Star யூஸ் பண்ணினா அந்த அட்ரஸ் இருக்கிற வேல்யூவை dereference பண்ணி வேல்யூ எடுத்துடலாம். ஓகே. நவ் வாட் இஸ் அ நல் பாயிண்டர்? ஓகே. நல் பாயிண்டர் என்னன்னா, இப்போ ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிட்டோம். அது இப்போ நம்ம இன்ட் ஏ டிக்ளேர் பண்ணி ஜீரோக்கு இனிஷியலைஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஜீரோ மாதிரி ஒரு வேல்யூக்கு அது எதுவுமே பாயிண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு we use null. So it doesn't point to any valid memory location. ஓகே. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, கரண்டா அந்த பாயிண்டர் எதுவுமே பாயிண்ட் பண்ணல, அந்த வேரியபிள் எந்த அட்ரஸுமே பாயிண்ட் பண்ணலன்றத குறிக்கிறதுக்கு தான் இந்த நல் பாயிண்டர். ஓகே. இப்போ நல் பாயிண்டர் வச்சுக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டர் நல்லுன்னு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டார் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு 5 போடுறேன். இப்போ பிடிஆர் என்ன இருக்கு? நல்லு தான் இருக்கு, வேலிட் மெமரி லொகேஷன் இல்லை. அப்போ அதில் போய் டீரெஃபரன்ஸ் பண்ணும்போது இங்கே யூ வில் கெட் அ கிராஷ். நல் பாயிண்டர் டீரெஃபரன்ஸ் அப்படின்னு கிராஷ் ஆகிடும் சிஸ்டம். ஓகே. ஸோ நம்ம லைனக்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்பேஸ் இருக்கு, கர்னல் ஸ்பேஸ் இருக்கு. உன் ஓஎஸ் என்னது? உன் ஓஎஸ் வந்து கர்னல் ஸ்பேஸில் ரன் ஆகும். ஓகே. கர்னல் ஸ்பேஸில் ரன் ஆகிற கோடு இந்த மாதிரி ஒரு கோடை எழுதுனா அப்படின்னா உன்னுடைய ஹோல் சிஸ்டமே கிராஷ் ஆகிடும். திருப்பி ரீபூட் தான் பண்ணணும். யூசர் ஸ்பேஸில் இருக்குது இது மாதிரி நல் பாயிண்ட் டீரெஃபரன்ஸ் வந்தால் செக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்து அந்த ப்ராசஸ் மட்டும் ஸ்டாப் ஆகிடும், உங்கள் சிஸ்டம் எதுவும் ஆகாது. ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இன்ட் ஸ்டார் பிடிஆர் அதான் செமிகாலன் ஸ்டார் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இன்ட் ஸ்டார் பிடிஆர்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. பிடிஆர்னு பாயிண்டராக இருந்தாலும் அதுக்கு 4 பைட் அலோகேட் ஆகும். ஆனால் அங்கே என்ன வேல்யூ இருக்கு? நீங்கள் எதுவும் வேல்யூ அசைன் பண்ணல, அப்போ கார்பேஜ் வேல்யூ இருக்கு, ப்ராப்பர் அட்ரஸ் இல்லை. அப்போ அதை போய் டீரெஃபரன்ஸ் பண்ணால் கிராஷ் ஆகும். ஓகே. அப்போ அது ஒரு ப்ராப்பர் மெமரி லொகேஷன் அட்ரஸ் பண்ணும். எய்தர் இங்கே நம்ம இன்ட் ஏன்னு போட்டு பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏன்னு போட்டோம்னா ஒரு ப்ராப்பர் மெமரி லொகேஷனை ரெஃபர் பண்ணும். இல்லை பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு மேலாக் மெமரி அலோகேட் பண்ணுற அப்படின்னா மேலாக் ஆஃப் 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 4 பைட் அலோகேட் ஆகும் பிடிஆருக்கு. இது மாதிரி வேலிட் மெமரி லொகேஷன் இருந்தால் தான் நீ ஸ்டார் பிடிஆர் போட முடியும். நல் பாயிண்டரோ இல்லை ஏதாவது கார்பேஜ் வேல்யூ ஸ்டார் பிடிஆர் போட்டோம்னா it will cause a crash. Okay, then we will see this null pointer எல்லாம் பார்த்தோம். இதுதான் null pointer dereference. அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்டரை வந்து செக் பண்ணிக்கலாம். பாயிண்டர் 4 ஈக்குவல் டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் டீரெஃபரன்ஸ் பண்ணுறேன், அந்த அட்ரஸ் இருக்கிற வேல்யூ போய் பார்க்குறேன். வாட் ஹேப்பன்ஸ் when you undefined behavior, the result is undefined. undefinedனா டிஃபைன் ஆனது என்ன வேணால் நடக்கலாம், கிராஷ் ஆகலாம். ரைட். it will cause a segmentation fault crash. ஓகே. ஸோ இனிஷியேஷன் ஆஃப்டர் ஃப்ரீயிங் த மெமரியை ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நல்லுன்னு போட்டுருவோம். ஏன்னா அதை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுல அந்த பாயிண்டரை. நீ மெமரி அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ பண்ணிட்ட. ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்டர் இருக்கிற மெமரி யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதான் என்ன பண்ணுறோம், நல்லு அசைன் பண்ணிவிடுவோம்.
ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நல் பாயிண்டர். டஸ் நாட் பாயிண்ட் டு எனி வேலிட் மெமரி லொகேஷன். ஸோ எப்போதுமே நீங்க ChatGPTல பண்ணும்போது இந்த இன்டர்வியூ ஆன்சர் இருக்குல்ல, இதை ஒரு வாட்டி பார்த்து நம்ம தெளிவாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. வாட் இஸ் பாயிண்டர் அரித்மெட்டிக்? பாயிண்டர் அரித்மெட்டிக் என்னன்னா, you can do what is arithmetic operation, plus minus. You can also do on pointer variables. We can do இப்ப int a ன்னு போடுற, int b ன்னு போடுற, a plus b ன்னு போடுறல, அதே மாதிரி int star p ன்னு போட்டு ptr equal to ptr plus 1 போடலாம். You can do addition on the pointers. அப்ப என்ன ஆகும்னா, see now இது ஒரு array ரைட்டா? The array name represents the base address of the array. ஸ்டார்டிங் வேல்யூ எந்த அட்ரஸ்ல ஆரம்பிக்குதோ that is what will be ARR. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1000 வச்சுக்கோ, நெக்ஸ்ட் will be 1004, ஓகே, and next will be 1008, ஓகே. now இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த அரே நேம் will give the base address of the array which is 1000. இந்த 1000 அட்ரஸை போய் நான் இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ptr plus 1 போட்டேன்னு வச்சிங்களேன், இந்த ptr என்ன, இன்டிஜர் பாயிண்டர். அப்போ இன்டிஜருக்கு 4 பைட்டு. இப்போ ptr 1000னா ptr plus 1 போட்டோம்னா 1004க்கு போயிடும், 1001 வராது. எப்போதுமே பாயிண்டரை நம்ம பிளஸ் பண்ணும்போது அந்த பாயிண்டர் டேட்டா டைப்புக்கு எவ்வளோ மெமரியோ அவ்வளோ தூரம் தள்ளி போயிடும், ரைட். அதே மாதிரி தான் பாயிண்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ptr இருக்கு, இங்கே ptr 1 இருக்கு 1000ல, இந்த ptr 2 வந்து 1008ல இருக்கு, ஓகேவா, 2 இருக்கு. இப்போ நான் ptr 2 மைனஸ் ptr 1 பண்றேன், என்ன வேல்யூ வரும், 1008 மைனஸ் 1000. நம்ம 8 தான் நினைப்போம், 8 கிடையாது, இதுதான் பாயிண்டர் அரித்மெட்டிக். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனா இங்க போவோம், ptr plus 1னா இங்க போயிடுது, ptr plus 2னா இங்க போயிடுது. அப்ப ptr 2 minus ptr 1 will give you 2. இங்க இருந்து 2 ஆட் பண்ணா இங்க போகுது இல்ல. சோ when you pointers இன்கிரிமெண்ட் பண்ணும்போது அது என்ன டேட்டா டைப்னு பார்க்கும், ஓகே. இது அது என்ன பண்ணனும், ஆக்சுவலா இந்த 1008 minus 1000 போடும், which is 8. அப்புறம் டேட்டா டைப்போட சைஸ் என்ன, இன்டிஜர், இன்டிஜரோட சைஸ் என்ன 4, டிவைடட் பை 4 போட்டு 2 ன்னு கொடுத்துரும், ஓகே. எப்போதுமே 1000ல இருந்து இன்கிரிமெண்ட் பண்ணா 1004 போகுது, ரெண்டு வாட்டி இன்கிரிமெண்ட் 1008 போகுதுல, இவ்வளவு வாட்டி இன்கிரிமெண்ட் பண்ணா இங்க போகுதுல, அதனால நீங்க மைனஸ் பண்ணும்போதும் அவனுக்கு அந்த 2 வேல்யூ தான் வரும். இதுதான் பாயிண்டர் அரித்மெட்டிக். அதே மாதிரி பிளஸ் n போட்டனா +1 +2 +3 +4 +4 போட்டீங்கன்னா இங்க இருந்து இங்க போயிடும், 50க்கு போயிடும், 50யோட அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ ஜென்ரலா பாயிண்டர் அரித்மெட்டிக் பாயிண்டரை பிளஸ் பண்ணும்போதோ இன்க்ரீஸ்மென்ட் பண்ணும்போதோ நீங்க பார்க்க வேண்டியது அந்த பாயிண்டர் என்ன டேட்டா டைப், அந்த டேட்டா டைப்புக்கு என்ன சைஸ், அவ்வளோ சைஸ் முன்னாடி போகும். நீ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் நிறைய வேரியபிள் இருக்கும்ல, அதுல டோட்டல் மெமரி 40 பைட்ஸ் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணலாம்ல. சோ அந்த பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணினா 40 பைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரைட். சோ திஸ் இஸ் வாட் இஸ் பாயிண்டர் அரித்மெட்டிக், ஓகே, ரைட். சோ இந்த பாயிண்டர் அரித்மெட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தல ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது பாயிண்டர் சப்ட்ராக்ஷன் அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, இந்த பாயிண்டர் என்ன இருக்கும், pointer 1 is pointing to address of 3 0 1 2 3 இங்க பாயிண்ட் பண்ணுது, கரெக்ட்டா. இது வந்து address of 1 which is this one. நீ pointer 1 minus pointer 2 பண்ற, இதுக்கு எவ்வளவு, எத்தனை டிஃபரன்ஸ், 2 தான் டிஃபரன்ஸ். so answer will be 2, okay. actually இந்த address value actual value minus பண்ணினா it will be different, okay. so this you have to remember in pointer arithmetic. ஸோ இதெல்லாம் இன்வாலிட். நீ மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 2 பாயிண்டர் ஆட் பண்றது, தீஸ் திங்ஸ் ஆர் இன்வாலிட். ஒன்லி பிளஸ், நீ வந்து பாயிண்டர் கூட +1 +2 +3 போடலாம், 2 பாயிண்டரை மைனஸ் பண்ணலாம், பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணலாம், டிவைட் பண்றது மல்டிப்ளை பண்றதுலாம் நாட் அலோட். அரேவை டிராவல்ஸ் பண்ணும்போது ஐட்ரேட்டிங் டு த ஸ்ட்ரிங்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பாயிண்டர் அரித்மெட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பாயிண்டர் டு அ பாயிண்டர் அப்படின்னா, பாயிண்டர் என்ன, இட் பாயிண்ட்ஸ் டு த அட்ரஸ், கரெக்டா.
It stores the address of another variable. அதான் pointer. Pointer to a pointer na address of a pointer. Okay. For example, இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் 2 ஸ்டார் போடணும் டிக்ளேர் பண்ணும்போது. ஓகே. ஸோ இந்த கேஸில் வந்து பாருங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம் இருக்கும். நம் வந்து இட் இஸ் ஸ்டோர்ட் இன் 100. ஓகே. அட்ரஸ் வந்து 2000 வச்சுப்போம். ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நவ் அட்ரஸ் ஆஃப் நம் வித் அட்ரஸ் ஆஃப் நம் என்ன 2000. அதை எங்கே ஸ்டோர் பண்ணுற? பிடிஆரில் ஸ்டோர் பண்ணுற. ஸோ பிடிஆர் எங்கே மெமரி அலோகேட் ஆகும்? அந்த பிடிஆரில் யூ ஆர் ஸ்டோரிங் திஸ் 2000. லெட்ஸ் அஸ்யூம் திஸ் அட்ரஸ் இஸ் 5000. ஸோ திஸ் வேரியபிள் இஸ் பிடிஆர். பிடிஆரில் யூ ஹவ் டு ஸ்டோர் அட்ரஸ். எதாவது அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுற? நம்மோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுற. நம்மோட அட்ரஸ் என்ன 2000. ஸோ 2000 இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஐ எம் அலோகேட்டிங் அனதர் வேரியபிள் கால் பிபிடிஆர். ஓகே. இங்கே என்ன ஸ்டோர் பண்ணுற? அட்ரஸ் ஆஃப் பிடிஆர். இதான் பிடிஆர். அட்ரஸ் ஆஃப் பிடிஆர் என்ன 5000. 5000 இங்கே ஸ்டோர் பண்ணுற. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் இஸ் அ பாயிண்டர். இட் பாயிண்ட்ஸ் டு அனதர் பாயிண்டர். That is what is pointer to a pointer. Okay. Right. So now value print பண்ணா என்ன print ஆகும்? 100 print ஆகும். address of num print என்ன print ஆகும்? 2000 print ஆகும். இப்போ PTR ஓட வேல்யூ என்ன? அது address of num தான். இதுவும் 2000 print ஆகும். address of PTR என்ன? PTR க்கு address என்ன? 5000 print ஆகும். ஓகே. இப்போ PPTR என்ன? PPTR-ம் address of PTR which is 5000 print ஆகும். இப்போ ஸ்டார் PTR என்ன வரும்? PTR என்ன இருக்கு? 2000. அதுக்கு ஸ்டார் போட்டனா 100. ஸ்டார் பிபிடிஆர் என்ன வரும்? பிடிஆர் என்ன 5000. அதுக்கு ஸ்டார் போட்டா 2000. ஸ்டார் பிடிஆர் என்ன வரும்? ஒரு ஸ்டார் 1000 வரும். இன்னொரு ஸ்டார் 2000 வேல்யூ 100. This will give you 100. So this is what is pointer to a pointer concept.